குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷருடைய நிந்தைக்கு கலங்காமலும் அவருடைய தூஷணங்களால் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷன் நம்மை அநேக வார்த்தைகளால் நிந்திப்பான். அவனுடைய மனசாட்சிக்கும் அவன் நினைப்பதையும் நாம் செய்யணும், அவன் யோசிப்பதை போல நாம் வாழணும்னு சொல்லி நம்மை கட்டாயப்படுத்துவான். சில நேரத்தில் அவன் நம்மை வார்த்தைகளால் தூஷித்து காயப்படுத்துவான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்களை என்னன்னு சொல்கிறாரு? என் ஜனங்கள். அதுவும் சாதாரண ஜனங்கள் அல்ல, என்னுடைய வசனத்தை இருதயத்தில் கொண்டிருக்கிற என் ஜனங்கள் சொல்லி. நாம தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டிருந்தா நம்ம சுற்றி இருக்கிற இந்த தூஷிக்கிற மனிதர்களை குறித்து நம்ம பயப்படவும் கலங்கவும் தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். யார் ஒரு மனுஷனுக்கு பயப்படுவான்? யார் மற்றவர்களுடைய தூஷணங்களுக்கு கலங்குவான் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் கொள்ளாத மனிதர்கள் தான் மற்றவனை குறித்து பயப்படுவான். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல தேவனுக்கு முன்பாக நீதியா எந்த காரியத்திலும் அநேகர் எதிர்த்து நிற்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப அவமரியாதையான வார்த்தைகளை கமெண்ட் வாயிலாக கமெண்ட் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. நிறைய பார்த்துருக்கேன். என்னுடைய லைவ்ல நிறைய தூஷண வார்த்தைகளை அனுப்புவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த நேரத்தில் சில நேரம் சங்கடங்கள்லாம் ஆனது என்னுடைய துவக்கத்தில். அதுக்கு பிறகு தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து என்னை தேற்றுகிறார். என் வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா இவர்களுடைய வார்த்தையோ தூஷணங்களோ உன்னை எதுவுமே மேற்கொள்ளாதுன்னு சொல்லி அன்னைக்கு எனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வந்துருச்சு. இன்னைக்கும் தூஷிக்கிறவர்களும் ஏளனம் செய்கிறவர்களும், ஏன் சில நேரத்தில் சில ஊழியர்களே பொறாமை நிமித்தம் பேசுகிறவர்களும் இருக்காங்க. அது என்னை அணுகுவது கிடையாது. காரணம் தேவ வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்குள்ளும் அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை தூஷிப்பவர்கள் வார்த்தை உங்களை மேற்கொள்ளார். உங்கள் கணவனுடைய வார்த்தை மேற்கொள்ளும், உங்கள் மனைவனுடைய வார்த்தை மேற்கொள்ளார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் முதலாளி சொல்லுகிற வார்த்தை உங்களை மேற்கொள்ளார். நிச்சயமாய் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கப்பேன். கண்களை மூடலாம் அன்பின் பரலோக தகப்பன், இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களை மூடி ஆண்டவரே தூஷண வார்த்தைகளும் எங்கள் மேற்கொள்ளும் வார்த்தைகள் எங்களை அணுகாமல் பாதுகாத்துக்கு உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. God bless you. God bless you.